ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதியில் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் செய்ய மிஸ் பண்ணியிருந்தாலும், எந்தவித திருமலை தரிசன டிக்கெட் இல்லை என்றாலும் எப்படி திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் புக் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் செய்கிறதுக்கு திருமலை தரிசன டிக்கெட் அவசியம். தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் ரூம் புக் செய்ய முடியும். சப்போஸ் தரிசன டிக்கெட் இருந்தும் எங்களால் ஆன்லைனில் ரூம் புக் செய்ய முடியலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் தரிசன டிக்கெட் இல்லாதவங்களுக்கும் எப்படி ரூம் புக் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழ் திருப்பதியில் எப்படி நம்ம புக் செய்யணும் என்பதை பற்றி பார்ப்போம். கீழ் திருப்பதியில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மெயின் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் டிடிடியினுடைய ரூம் நேரடியாக சென்று நம்ம புக் செய்ய முடியும். திருப்பதி விஷ்ணு நிவாசம் பில்டிங்குக்கு உள்ளே என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்கும். இந்த விஷ்ணு நிவாசத்தினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 6 மணியிலிருந்து ஆஃப்லைனில் ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே ரூம் எடுக்கிறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாம். ஆனால் மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஒரு ரூமில் தங்குறதாக இருந்தாலும் யாராவது உங்களில் ஒருத்தர், அதாவது ஒரு ரூம் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து க்யூவில் நிற்கணும். மற்றவர்களுடைய ஆதார் கார்டை வைத்து நீங்கள் க்யூவில் நிற்கக்கூடாது. யார் க்யூவில் நிற்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து க்யூவில் நிற்கணும். 2 ரூம் தேவைப்பட்டால் 2 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டோடு க்யூவில் நிற்கணும். மற்ற எல்லாருமே நீங்கள் க்யூவில் நிற்கும்போது நீங்கள் கூப்பிடக்கூடிய தூரத்தில் வெயிட் பண்ணால் போதும். ஏன்னா சில நேரங்களில் ரூம் கொடுக்குறப்போ உங்கள் கூட ஸ்டே பண்ணக்கூடியவங்க யாரெல்லாம்னு காட்ட சொல்லுவாங்க. அப்போது அவங்கள நீங்கள் தேடிட்டு இருக்காமல் கூப்பிடக்கூடிய தூரத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள காமிச்சிடலாம். காலையில் 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாலை 3 மணியிலிருந்தே எல்லாருமே க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி க்யூவில் நிற்கிறவங்க கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எத்தனை பேர் நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணுறீங்க, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஸ்டே பண்ண போகிறாங்களோ அத்தனை பேரினுடைய ஆதார் கார்டு நம்பரும் எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு க்யூவில் வெயிட் பண்ணணும். அதற்கடுத்து கவுண்டர் ஓப்பன் ஆன உடனே நம்முடைய அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஆதார் கார்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. விஷ்ணு நிவாசத்தில் 2 டைப் ஆஃப் ஏசி ரூமும் 2 டைப் ஆஃப் நான் ஏசி ரூமும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மேலேயே ஒரு LED ஸ்க்ரீன் இருக்கும். அதில் எந்த டைப் ஆஃப் ரூம் எத்தனை அவைலபிளாக இருக்குது என்பது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏசி ரூம் அல்லது நான் ஏசி ரூம் இதுதான் கேட்டு வாங்க முடியுமே தவிர்த்து ஏசி ரூமில் இந்த டைப் வேணும், நான் ஏசி ரூமில் இந்த டைப் வேணும்னு கேட்க முடியாது. விஷ்ணு நிவாசத்தில் இருக்கக்கூடிய 4 டைப் ஆஃப் ரூம்ஸ்லேயும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதனுடைய ரெண்ட், டேக்ஸ், காஷன் டெபாசிட் எல்லாமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. காஷன் டெபாசிட் அமௌண்ட் ரூம் வெக்கேட் செய்து 3லிருந்து 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு கேஷ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. காலையில் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எத்தனை ரூம்ஸ் அந்த டைமில் வேக்கண்ட்டாக இருக்கோ அத்தனை ரூம்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் செய்து கொடுத்த பிறகு மறுபடியும் கவுண்டர் கொஞ்சம் நேரம் மூடிடுவாங்க. ஒரு 5லிருந்து 10 ரூம்ஸ் வெக்கேட் ஆன பிறகு மறுபடியும் அந்த ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம க்யூவில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இது போல் ஒரு 10 ரூம் வெக்கேட் ஆக நமக்கு அலாட்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. காலையில் 6 மணியிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 9 மணிக்கு மேலே கம்ப்ளீட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு டே ரூம் கீ வாங்கும்போதே ரூம் கீ வாங்குறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவை என்று ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா எக்ஸாக்டாக 24 மணி நேரத்தில் வெக்கேட் செஞ்சு கொடுத்துருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. விஷ்ணு நிவாசத்தில் எல்லா ரூம்ஸுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. விஷ்ணு நிவாசம் பில்டிங்லேயே ஃப்ரீ லாக்கர்ஸ் அண்ட் டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. விஷ்ணு நிவாசம் பில்டிங் முன்னாடியே திருமலைக்கு போகிறதுக்கான பஸ்ஸஸ் அதிகாலை 3 மணியிலிருந்து நைட் 11:30 மணி வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். டிடிடி பஸ்ஸஸ் இல்லாமல்
ப்ரைவேட் ஜீப்ஸ் அண்ட் கேப் ஃபெசிலிட்டிஸ் கூட விஷ்ணு நிவாசம் பில்டிங் முன்னாடியே இருக்கும். திருமலைக்கு போகிறதுக்கும் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவில்களை சுற்றி பார்க்கறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஜீப்ஸ் அண்ட் கேப்ஸை நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கூட விஷ்ணு நிவாசம் பில்டிங்லேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. விஷ்ணு நிவாசம் பில்டிங்லேயே இலவச எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுக்குறாங்க. நைட் 9 மணியிலிருந்து இலவச எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அது தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். இது போன்ற எல்லா வசதிகளும் விஷ்ணு நிவாசத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே நம்ம ரூம் எடுத்தோம்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் திருப்பதியில் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை திருப்பதியிலேயே ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். திருமலையில் நீங்கள் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா அது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். திருமலைக்குன்னு தனி ஒரு 30 நாள் டைம் கேப் இருக்குது. ஸோ திருப்பதியிலே ஒரு முறை ரூம் எடுத்துட்டு மறுபடியும் திருப்பதியிலே ரூம் எடுக்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அடுத்து திருமலையில் எப்படி ரூம் புக் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். திருமலையானாலும் திருப்பதியானாலும் நேரடியாக சென்று ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித தரிசன டிக்கெட் இல்லைனாலும் தரிசன டோக்கன் இல்லைனாலும் நேரடியாக சென்று திருப்பதி அல்லது திருமலையில் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். திருமலையில் ஒரு முறை நீங்கள் ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை அதே ஆதார் கார்டை கொடுத்து ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். திருமலை மற்றும் திருப்பதியில் 2 இடத்துலையும் நேரடியாக சென்று ரூம் எடுக்கக்கூடிய சமயத்தில் 21 வயது அல்லது 21 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் கியூவில் நின்று அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து ரூம் எடுக்க முடியும். 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதார் கார்டை வைத்து திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் எடுக்க முடியாது. அதே போல் தனிநபர் சிங்கிள் பர்சன்ஸுக்கும் அன்மேரிட் கப்பிள்ஸுக்கும் திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடியது திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸ். இந்த சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. அந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் தினமுமே அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு நேரடியாக ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் நைட் 1 மணி 2 மணியிலிருந்தே நிறைய பேர் க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் எத்தனை ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, எத்தனை ரூம்ஸ் அலாட் ஆகியிருக்கு போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நிறைய பேர் நான் நைட் 8 மணிக்கு போகிறேன், மதியம் 3 மணிக்கு போகிறேன், எனக்கு ரூம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இந்த எல்இடி ஸ்க்ரீன் வந்து பார்த்தால் மட்டும்தான் ரூம் அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்குது என்பது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து வேறு எந்த வழிகளிலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த எல்இடி ஸ்க்ரீனில் எத்தனை ஏசி ரூம்ஸ் எத்தனை நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது என்ற எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். காலையில் 5 மணியிலிருந்து ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டால் ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து க்யூவில் நிற்கலாம். 2 அல்லது 3 ரூம்ஸ் தேவைப்படுதுன்னா அதற்கேற்றாற் போல் 2 அல்லது 3 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டோடு க்யூவில் நீங்கள் நிற்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பொறுத்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்லேயே கேட்டுப்பாங்க எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் தங்குறீங்கன்னு கேட்டுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தால் போதும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் நம்ம நிற்க வேண்டியிருக்கும். கவுண்டருக்கு பக்கத்தில் போன பிறகு நம்முடைய மொபைல் நம்பர் கேட்டுப்பாங்க, ஆதார் கார்டு வாங்கிப்பாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகத்தான் இருக்கணும். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அந்த ஆதார் கார்டை நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதற்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நம்ம கையில் ஒரு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பில் நம்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த டேட் எந்த டைமில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்கோம், வெப் கேமராவில் எடுத்த நம்முடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மொபைல் நம்பர் எல்லாமே பிரிண்ட் ஆகியிருக்கும். அந்த பிரிண்ட்லேயே நோட்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நம்முடைய மொபைலுக்கு வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் தோராயமாக ஆகும் என்பதும் பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த டைம் கேப்புக்குள்ளே நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நம்முடைய மொபைல் நம்பருக்கு வந்துடும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்தும் வேக்கன்சியை பொறுத்தும் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ண அந்த நேரத்தை பொறுத்தும் சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் கூட ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு ஆகலாம். 7 மணி நேரம் என்பதையெல்லாம் நம்ம மதியத்திற்கு மேலே க்யூவில் ஜாயின் பண்ணுறோம், கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் ஜாயின் பண்ணுறோம்
பண்ணுறோம்னா 7 மணி நேரம் ஆகும். அதிகாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளேயே உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்திருக்கக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் மெசேஜில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கு, எத்தனை மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் ரூம் செக்இன் பண்ணணும், அந்த ரூமுக்கு போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடித்த பிறகு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடியோ அல்லது சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி ஹால்ஸ்லேயோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். சிஆர்ஓ ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீனில் கரண்ட்டாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்ற டீட்டெயிலுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுடைய ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் என்பதையும் நீங்களே கெஸ் பண்ணிடலாம். அதே போல் சிஆர்ஓ ஆஃபீஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டருக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கா இல்லை ஆகலையா என்பதும் உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் ஒரு ஸ்க்ரீன் சுதர்ஷன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடியும் வச்சுருக்காங்க. அங்கேயும் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருமலையில் கேட்டகரி ஏ கேட்டகரி பி என 2 ரூம்ஸ் ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கில் அவைலபிளாக இருக்கும். கேட்டகரி ஏல 50 ரூபாய் ரூமும் 100 ரூபாய் ரூமும் இருக்கும். கேட்டகரி பியில் 1000 ரூபாய் மற்றும் 1518 ரூபாய் ரூம் இருக்கும். 1518 ரூபாய் மட்டும்தான் ஏசி ரூம், மற்ற 3மே நான் ஏசி ரூம். நீங்கள் இந்த டைப் ஆஃப் ரெண்ட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. கேட்டகரி ஏ அல்லது கேட்டகரி பி வேணும்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். கேட்டகரி சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கே தவிர்த்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் இந்த டைப் ஆஃப் ரெண்ட் ரூம் கொடுங்கன்னு கேட்டு வாங்க முடியாது. எந்த கேட்டகரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக கேட்டகரி ஏ ரூம் நமக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. கேட்டகரி ஏலேயே 50 ரூபாய் ரூம் 100 ரூபாய் ரூம் எது வேக்கண்ட்டாக இருக்கோ அது நமக்கு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அலாட் செஞ்சு கொடுக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த அலாட்டான ரூமை நம்ம எந்த விதத்திலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செய்கிறாங்கன்னா எத்தனை ரூம் வேக்கன்சிஸ் அன்றைய நாள் இருக்கோ அத்தனை வேக்கன்சிஸும் ஃபில் பண்ணுற வரைக்கும் அந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு வச்சுருப்பாங்க. வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கவுண்டர் க்ளோஸ் பண்ணக்கூடிய டைம் என்பது ஃபிக்ஸடாக எதுவுமே கிடையாது. ரூம் வேக்கன்சி ஃபில் ஆகிற வரைக்கும் தான் அந்த கவுண்டர் ஓப்பன் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதற்கடுத்து ஈவினிங் 6 மணிக்கு போல் நிறைய ரூம் வேக்கண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் வேக்கன்சிஸ் அலாட் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த பர்டிகுலர் நாள் ஈவினிங் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா என்பது ஈவினிங் 4 மணியிலேருந்து அந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அதனால் க்யூவில் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஈவினிங்லாம் போகிறீங்க அப்படின்னா ஆஃப்லைன் புக்கிங் கவுண்டர் முன்னாடி போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம், கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்களா, இன்றைக்கி ரூம் அலாட்மெண்ட் ஈவினிங் செய்வாங்களா அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு உங்களுக்கு எங்கே ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு கொடுத்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பையும் ஆதார் கார்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ரூம் அலாட் ஆகியிருக்கோ அந்த ரூம் ரெண்ட்டையும் நீங்கள் யூபிஐ மூலமாகவோ டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திருமலாவில் இருக்கக்கூடிய 4 வேரியன்ட்ஸ் ஆஃப் ரூம், அதனுடைய ரெண்ட், டேக்ஸ், காஷன் டெபாசிட் அமௌண்ட் எல்லாமே இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸ்லேயும் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ரூம் வெக்கேட் செஞ்சுட்டு கீ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சமயத்துலேயும் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்போ எடுத்த ஃபோட்டோ, ரூம் கீ வாங்குறப்போ எடுத்த ஃபோட்டோ, ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணுறப்போ எடுத்த ஃபோட்டோ, இந்த 3 ஃபோட்டோவும் கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும், அதாவது ஒரே பர்சனாக இருந்தால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு சரியான நேரத்தில் ரீஃபண்ட் ஆகும். இந்த 3 ஃபோட்டோஸும் மேட்ச் ஆகாத பட்சத்தில் நம்முடைய காஷன் டெபாசிட்டை நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகாது. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் முதல் நாள் ரூம் கீ வாங்கும் போதே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்பதை நீங்கள் அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா ரூம் 24 மணி நேரத்தில் வெக்கேட் செஞ்சு கொடுத்துடணும் என்பதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர்.
திருமலை மற்றும் திருப்பதியில் எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் எப்படி ரூம் புக் செய்யணும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை மறக்காமல் அவசியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை நாம் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.